இருக்குதா? கண்ணீரோடு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லியிருக்கீங்களா? ஏசப்பா என்னை பாதுகாத்தார் நன்றி சொன்னது கிடையாது. எனக்கு அவர் செய்த அவருடைய பராக்கிரமம் எவ்வளவு பெருசு. அல்லேலூயா. 6வது வசனம் பாருங்க. அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் பாருங்க, நெகேமியா ஜெபம் பண்றாரு. ஒரு உயர் அபிஷியலா வேலை செய்கிறவர், ஒரு மிகப்பெரிய ஆபீசரா இருக்கக்கூடியவர், மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் எப்படி ஜெபம் பண்றார்? ஒரு நாள் 2 நாள் அல்ல, ராத்திரி பகலா ஜெபம் பண்றார். டே அண்ட் நைட் praying. ஒரு ஆமென் சொல்லுங்க. நெகேமியாவின் ஜெபம் not only 120 days, அது 120 நாள் மாத்திரமல்ல, டே அண்ட் நைட், பகலும் இரவும் அவர் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். இரவும் பகலும் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டே இருந்தார். அதனால தான் வேதம் சொல்லுது, இரவும் பகலும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். உன் பிரச்சனைகள் மாற வேண்டுமானால், உன் போராட்டங்கள் மாற வேண்டுமானால், உனக்கு கர்த்தர் நன்மை செய்ய வேண்டுமானால், தேவனுடைய சமூகமே அல்லாமல் விலையேற பெற்ற ஒன்று உன் வாழ்க்கையில் வேற இல்லவே இல்லை. அதுக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஆண்டவரே, நீர் எனக்கு நன்மை தருகிற வரைக்கும், நீர் என்னை ஆசீர்வதிக்கிறோம், நீர் என்னை உயர்த்துகிற வரைக்கும், நீர் அந்த காரியத்தை எனக்காக செய்கிற வரைக்கும் உம்முடைய பாதத்தை நான் விடவே மாட்டேன் என்று ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லுங்க. நல்லவங்க 2 கையை தலைக்கு மேல தட்டி ஹalleluya ஹalleluya. வேத வசனம் சொல்லுகிறது, நெகேமியா இரவும் பகலும் உமக்கு முன்பதாக நான் மன்றாடி கொண்டிருக்கிறேன். ராத்திரி பகல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம்? டிவியை ஒண்ணா பார்த்திருப்போம். ராத்திரி பகல நம்ம என்ன பண்ணிருப்போம்? மொபைல் போனை ஒண்ணா பார்த்திருப்போம். ராத்திரி பகல என்ன பண்ணிருப்போம்? தெரிஞ்சவங்க நண்பர்கள் என்று சொல்லி அவங்களோடு கூட களியாட்டங்களிலே நேரத்தை ஒண்ணா ஸ்பெண்ட் பண்ணுமே தவிர, என்னைக்காவது வாலிப பிள்ளையே, தேவனுடைய பிள்ளையே, ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த தேவனுடைய விசுவாசியே, நீ ராத்திரி பகலாய் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்த ஜெபம் உன்னிடத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு ராத்திரி நான் 12 மணிக்கு ஜெபம் பண்ணேன், இன்னைக்கு பகல் 12 மணிக்கு நான் சும்மா தான் இருக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்தை பிடித்து அழுத அனுபவம் எனக்கு இருக்கிறதா என்று உன்னை நீ ஆராய்ந்து பார். அல்லேலூயா. டைம் இருந்துச்சுன்னா உட்கார்ந்து தூங்க தெரியும், நேரம் இருந்துச்சுன்னா உட்கார்ந்து நிறைய காரியங்களை யாருக்காவது போனை பட்டி சும்மாவே என்ன பண்ணிட்டு இருக்க தெரியும், பேசிட்டு இருக்க தெரியும். ஆனா ஏசப்பா சமூகத்தில் உட்கார்றதுக்கு நேரம் இருக்காது. அப்படியெல்லாம் போய் தான் இன்னைக்கு சரவடி மாதிரி இருக்க வேண்டிய நீ எப்படி இருக்கிற? நமுத்து போன பட்டாசு மாதிரி இருக்கிற. அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில சரவடியை போல இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு நமுத்து போன நிலைமையில காணப்படுவதற்கு காரணம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு பதிலா எதற்கெல்லாமோ இடத்தை கொடுத்துட்டோம், எதற்கெல்லாமோ ஹார்ட்ல இடம் கொடுத்துட்டோம், இருதயத்துல இடம் கொடுத்துட்டோம். இன்னைக்கு தேவனுக்கு உன் வாழ்க்கையில இடம் இருக்கிறது என்று சொல்லுகிறது உண்மையானால், உன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து தேவனோடு கூட பேச ஆரம்பி.